சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இப்போது 2ஆம் இடத்திற்கு வருகிறார். இது வரைக்கும் ஒரு 4 வாரமா ராசியிலே இருந்தார். இந்த வாரம் சந்திராஷ்டமம்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடையாது. 2ஆம் இடத்திற்கு ராசிநாதன் வந்து விடுகிறாரா? தன வீட்டிற்கு ராசிநாதன் வந்தால் உழைப்பிற்கேற்ற பணம் கிடைக்கக்கூடிய அருமையான வாரம் இந்த வாரம். ராசியிலேயே சுக்கிரன் வேற இருக்கிறார். ராசியில் சுக்கிரன் இருக்க 11ஆம் இடத்தில் ஆரம்பத்தில் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வேலையில சாதிப்பீங்க, தொழில சாதிப்பீங்க, வியாபாரத்துல சாதிப்பீங்க. இந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தான் உங்களுக்கு வாரம் முழுவதும் பண வரவுகளை அப்படியே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பயணங்கள் இருக்கக்கூடிய, செலவுகள் இருக்கக்கூடிய, அலைச்சல்கள் இருந்தாலும் சந்தோஷம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஒரு டிராவல் பண்ணுறேன், அலைச்சலாக தான் இருக்குது, மத்தியானம் சாப்பிட முடியல, சாயந்தரம் சாப்பிட முடியல, காலை சாப்பாடையே நைட்டில் தான் சாப்பிட்றேன், ஆனால் காசு கிடைச்சது என்கின்ற மாதிரியாக புதன்கிழமை வியாழக்கிழமை ஆகிய 2 நாட்களும் ஓரளவிற்கு அலைச்சல், வெட்டி வேலைன்னு இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் சம்பாத்தியம் இருக்கக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. ராசி சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய கேதுவிற்கு இப்போது சுக்கிர தொடர்புகள் ஏற்பட்டிருப்பதால் காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள், காதல் புதியதாக வரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. அட்டமத்து சனியை பற்றி மனசில் நினைச்சுக்காதீங்கன்னு அடிக்கடி சொல்கிறேன். வேதையின் காரணமாக 8ஆம் இடத்து சனி இப்போது உங்களுக்கு செயலற்ற நிலைமையில் இருக்கிறது என்பதால் பெரிய துன்பங்கள் கண்டிப்பாக இருக்காது. பணவரவிற்கு ஏற்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். பணம் எங்கிருந்து எப்படி வரும் என்பதில் ஒரு நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும். ஏற்கனவே கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு இருந்த விஷயங்கள், கடன் கொடுக்க முடியாமல் இருந்த நிலைமை, கடனை வாங்க முடியாமல் இருந்த நிலைமைகள், இதெல்லாம் இந்த வாரத்தில் படிப்படியாக விலகும். வாரத்தின் கடைசியில பாத்தீங்கன்னா உங்க ராசியிலே வந்து சந்திரன் உட்கார்றாரு. ராசியில வந்து சந்திரன் உட்காரும் போது பெண்களால் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல அக்கால், தங்கை, தன்மகள், மனைவி, தன்னுடைய தாய், இந்த மாதிரியான பெண் வழி உறவுகளின் மூலமாக சந்தோஷ செலவுகள் இருக்கக்கூடிய சந்திராஷ்டமம் இல்லாத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்